1 கொரிந்தியர் 7:37. ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனுமாய் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்திலே தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். ஒருவன் தன் மகளுடைய திருமணத்தில் முடிவெடுக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. மகளுக்கு திருமணம் செய்யணுமா வேண்டாமா, மகளை திருமணம் செய்து கொடுக்கறதா இருந்தால் எப்படிப்பட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அதிகாரம் தகப்பனுக்கு உண்டு என்று இந்த வசனம் சொல்கிறது. ஒரு தகப்பனுடைய அதிகாரம், பிள்ளைகள் மேலே பெற்றோருக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் திருமணம் ஆகிற வரைக்கும் பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே அதிகாரம் உண்டு. எத்தனை வயசானாலும் சரி. 40 வயசில் யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவன் வெளியூருக்கு போனான், வெளிநாட்டுக்கு போனான், தன் மாமா இருக்கிற வெளிநாட்டுக்கு போனான். அதனால் 40 வயசில், ஆனால் அவனுக்கு திருமணம் ஆகலை, அவன் கீழ்ப்படிந்தான். அன்றைக்கு ஆயுசு அதிகம் என்று நீங்கள் சொல்லலாம். யாக்கோபு காலத்தில் இப்போது இருக்கிறத விட 1.5 மடங்கு ஆயுசு அதிகம். அப்படி அந்த 1.5 வகுத்தா கூட அது ஒரு 26 வயசு 27 வயசு வருது. 26 27 வயசு இன்றைய வயசுக்கு. இப்போ இன்றைய வயசில் 26 27 வயசு ஒரு பையன் பெற்றோருக்கு கீழ்ப்படிவானா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். படிக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு கீழ்ப்படிவான், அப்போ பெற்றோருடைய அதிகாரத்தின் கீழே இருப்பான். படிக்கிற வரைக்கும் அவன் வேலை செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பித்தா கொஞ்சம் கஷ்டம்தான். பெற்றோருடைய அதிகாரத்துக்கு கீழே அவன் இருக்கிறது கஷ்டம்தான். பெண்களும் அப்படி தான். இப்போ பெண் பிள்ளைகள்லாம் படித்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. பையன்களை விட நல்லா படிக்கிறாங்க. பையன்களை விட பெண்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. பெற்றோருடைய அதிகாரத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன். அதிகாரத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் வேத புஸ்தகம் அப்படி போதிக்கவில்லை. நம்ம அப்பா அம்மாவை விட நம்ம படித்தவங்களாக இருக்கலாம், அப்பா அம்மாவை விட நம்ம சம்பாதிக்கலாம், அப்பா அம்மாவை விட நமக்கு அதிகாரம் செல்வாக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் நம்ம திருமணம் ஆகிற வரைக்கும் அருமையான பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு ஆலோசனை, தம்பிமார்களுக்கும் தங்கச்சிமார்களுக்கும், நீங்கள் திருமணம் ஆகிற வரைக்கும் பெற்றோருடைய அதிகாரத்தின் கீழே இருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு பாதுகாப்பு. குறிப்பாக உங்கள் திருமணம் பெற்றோருடைய சம்மதத்தோடு நடக்கணும். எப்படியும் போப்பா அப்படின்னு அந்த மாதிரி அல்ல, பெற்றோருடைய சம்மதத்தோடு உங்கள் திருமணம் நடக்கணும். நீங்கள் விரும்பலாம், ஒரு நபரை நீங்கள் விரும்பலாம், ஆனாலும் பெற்றோருடைய சம்மதத்தோடு அது நடக்கணும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம். திருமணத்துக்கு பிறகு அதே 1 கொரிந்தியர் 7:4 சொல்கிறது, மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதுக்கு அதிகாரி. புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. கணவனுக்கு மனைவி அதிகாரி, மனைவிக்கு கணவன் அதிகாரி. இப்போ இந்த அதிகாரம் மாறிடுது. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தன் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி தாய் தகப்பனுக்கு, திருமணமானவர்கள் மேலே தாய் தகப்பனுக்கு அதிகாரம் கிடையாது. தாய் தகப்பனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலாம், அவங்கள நேசிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் தாய் தகப்பனுக்கு திருமணமானவர்கள் மேலே அதிகாரம் கிடையாது. யாருக்கு அதிகாரம்? மனைவிக்கு கணவன் மேலே அதிகாரம், கணவனுக்கு மனைவி மேலே அதிகாரம். ஒருத்தர் அதிகாரத்துக்கு ஒருத்தர் கட்டுப்பட்டு இருக்கணும். அதுதான் திருமண வாழ்க்கை. அதாவது கொஞ்சம் வளர்ந்துட்டோம், கொஞ்சம் சொந்த காலில் நம்ம நின்றுட்டோன்னு என்ன சொல்லுவோம், யாரும் என்னை அதிகாரம் பண்ண முடியாது, யார் அதிகாரத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன், யாரும் என்னை அதிகாரம் பண்ணக்கூடாது. மற்றவர்கள் நம்மை அதிகாரம் பண்ணுவது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. ஆனால் வேத புஸ்தகம் என்ன சொல்கிறதுனா, அதிகாரம் உள்ளவன் கூட இன்னொரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறான். இந்த தேர்தலில் போட்டி போடுறதுக்கு, மனு தாக்கல் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் போனார். முதலமைச்சர் போய் அவர் பாருங்க, எத்தனையோ மடங்கு பெரியவர். அந்த தேர்தல் நடத்துகிற அதிகாரி, அந்த குறிப்பிட்ட தொகுதியினுடைய தேர்தல் நடத்துகிற அதிகாரி ஒரு சப் கலெக்டர் ரேங்க்குன்னு நினைக்கிறேன், எல்லாம் அதுக்கு கீழே உள்ள ரேங்காக தான் இருக்கணும். சப் கலெக்டர் அல்லது அதுக்கு கீழே உள்ள ரேங்க். சப் கலெக்டருக்கு மேலே கலெக்டர்,
அப்புறம் செயலாளர், இணை செயலாளர், அப்புறம் செயலாளர், அப்புறம் கூடுதல் தலைமை செயலாளர், அப்படி தலைமை செயலாளர், அதுக்கு மேலே தான் முதலமைச்சர். 5 படிக்கு மேலே இருக்கிறவர் தான் முதலமைச்சர். முதலமைச்சரை தான் இந்த சப் கலெக்டர் தேடி போகணும். முதலமைச்சர் உட்கார்ந்துருப்பார், சப் கலெக்டர் நிற்கணும். அதுதான் முறை. ஆனால் தேர்தலில் முறையை மாற்றிடுறாங்க. தேர்தல் நடத்துகிற அதிகாரியின் அலுவலகத்தை அது முதலமைச்சரோ பிரதமர் கூட. பிரதமர் வந்து டெல்லியிலிருந்து காசிக்கு தேடி போனார் அந்த அதிகாரியினுடைய அலுவலகத்தை. அந்த அதிகாரி எழுந்து நிற்கலை, அப்படிதான் ஞாபகம். ஆனால் முதலமைச்சர் விஷயத்தில் சமீபத்தில் நான் பார்த்தேன், யாரும் எழுந்து நிற்கலை. அதிகாரி மட்டும் இல்லை, அப்போது அதிகாரியினுடைய உதவியாளர்கள் கூட எழுந்து நிற்கலை. ஒரே ஒரு உதவியாளர் அது அதிகாரிக்கு உதவியாக பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். மரியாதைக்காக நிற்கலை, அதே உதவிக்காக. முதலமைச்சர் எழும்பி நின்று மனுவை தாக்கல் பண்ணார், அதிகாரி உட்கார்ந்துக்கிட்டே அதை வாங்கினார். முதலமைச்சரே தேர்தல் நேரத்தில் தன்னை விட 5 படி 6 படி கீழே இருக்கிற அதிகாரிக்கு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் மனு தாக்கல் பண்ணினார். அப்போ தான் அவர் அடுத்த முறை அந்த அதிகாரியை விட பல மடங்கு மேலே அதிகாரத்துக்கு பெற முடியும். அதிகாரம் உள்ளவர்களை கூட வேறு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுதான் வந்து நியமம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி தான். ஊழியக்காரனுக்கு கட்டுப்படணும். 2 கொரிந்தியர் 13:10 பவுல் சொல்கிறான், ஊன்ற கட்டுகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்களை கட்டி எழுப்புகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு நம்ம மேலே அதிகாரம் உண்டு. அப்பா அம்மா அதிகாரத்தை நம்ம ஒத்துப்போம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். கணவன் மனைவி அதிகாரத்தையும் ஓரளவுக்கு ஒத்துப்போம். ஆனால் ஊழியக்காரன் அதிகாரத்தை ஒத்துக்க மாட்டோம். மரியாதை கொடுப்போம், அதிகாரத்தை ஒத்துக்க மாட்டோம். அப்படி அல்ல, ஊழியக்காரனுக்கு நம்ம மேலே அதிகாரம் உண்டு. அதனால் அந்த ஊழியக்காரனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், கீழ்ப்படிய வேண்டிய விஷயத்தில் கீழ்ப்படியணும். ரோமர் 13 உலக பிரகாரமான அதிகாரங்கள், வரி வசூலிக்கிற அதிகாரம், தண்டிக்கிற அதிகாரம், விருது கொடுக்குற அதிகாரம், நிர்வாகம் பண்ணுகிற அதிகாரம், இந்த அதிகாரிகளை பற்றிலாம் சொல்லியிருக்கு ரோமர் 13. அந்த அதிகாரங்கள் எல்லாம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவை. இப்போ அதுக்கும் நம்ம கட்டுப்பட தான் செய்யணும், அதற்கும் கட்டுப்படணும். இப்போ நான் ஒரு திருமண பதிவாளர்களுக்கு உரிமம் கொடுக்கிற நிலையில் நான் இருக்கிறவன். ஒரு அந்த விதத்தில் பார்த்தா ஒரு மாவட்ட பதிவாளர் ரேங்கில் நான் இருக்கிறேன். உலக பிரகாரமாக பார்த்தா மாவட்ட பதிவாளர் ரேங்கில் நான் இருக்கிறேன். அப்படி என்றால் பதிவுத்துறையினுடைய ஒரு மாவட்ட அதிகாரி போன்ற ஒரு ரேங்க் உலக பிரகாரமாக தோராயமாக பார்த்தா. நான் அப்படியே சொல்லிகிட்டு இருக்க முடியுமா, நான் ஒரு மாவட்ட அதிகாரிக்கு சமம் என்று சொல்ல முடியுமா? இல்லை. எங்கேனாலும் நம்ம வந்து ஒரு ரேஷன் கடைக்கும் சில நேரங்களில் நம்ம தேடி போக வேண்டியிருக்கு. நமக்கு ஒரு விஷயம் ஆகணும்னா ஒரு ரேஷன் கடைக்கு தேடி போய் அங்கே போய் க்யூவில் நிற்க வேண்டியிருக்கு. நின்று அதை புதுப்பிக்கிறது, எதையாவது சமர்ப்பிக்கிறது. அந்த ரேஷன் கடையில் இருக்கிறவர் ஒரு முழு நேர அரசு ஊழியர் கிடையாது. அவருக்கு ஒரு முழு நேர ஒரு அரசு சம்பளம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பகுதி நேர சம்பளம் போல தான் சம்பளம் கொடுக்குறாங்க ரேஷன் ஊழியர்களுக்கு. ஆனால் அங்கே போய் நிற்கணும், நின்னா தான் காரியம் ஆகும். நான் மாவட்ட பதிவாளர் லெவலில் இருக்கேன், நான் போய் ரேஷன் கடையில் நிற்க மாட்டேன். ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க வந்து கைரேகை வைக்கணுன்றாங்க, போய் வைக்க தானே வேண்டியிருக்கு. இல்லை, நான் நிற்க மாட்டேன். நான் வந்து பேங்க்குக்கு போகிறோம், பேங்க்கில் போய் வரிசையில் நிற்கிறோம். பெரும்பாலும் நம்ம வந்து இப்போ ஆன்லைன்லேயே முடிச்சிடுறோம் பேங்க்கு காரியங்கள். ஆனால் சில நேரங்களில் பேங்க்குக்கு நேரில் போக தான் வேண்டியிருக்கு, வரிசையில் நிற்க வேண்டியிருக்கு, காத்து இருக்க வேண்டியிருக்கு. அதிகாரங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். நாம் கையில் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருந்தால் கூட நம்ம அதிகாரங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆவிக்குரிய ரீதியாக, உலக பிரகாரமாக, குடும்ப ரீதியாக. அப்போது தான் நம்முடைய வாழ்வு பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஆமென்.